ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இவங்க 3 பேருமே வாக்கிங் அந்த அளவுக்கு ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தங்கராஜ் பார்க்குறாங்க. வந்ததுமே என்னம்மா எங்கே போனா ரேவதின்றாங்க. அதுவடா அவள் சமைக்க போனால இது மாதிரி பொருள் எல்லாம் கொஞ்சம் இல்லை, சமைக்க பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ தாண்டா சொல்லிட்டு போனான்றாங்க. அம்மா சமைக்கிற போது தான் அவளுக்கு பொருள் இல்லைன்றதே தெரியுமா, அப்படி தாண்டா அவள் சொல்லிட்டு போனான்றாங்க. அதை வச்சு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. எது தப்பா இருக்கேன்றாங்க. வரும்போது 24 மணி நேரம் ஃபோன்லேயே தான் இருப்பா, ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அவ என்னத்தையும் ஒன்று பொய் சொல்லிட்டு போயிருக்கா, ஆனா அதான் அம்மா நம்பி இருக்காங்கன்னு. அம்மா நான் வரம்மா பார்த்துக்கொண்டாங்க. டே எங்கடா போயிட்டு வரேன்றாங்க. அம்மா உடனே வந்துடுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரேவதி என்கிட்ட நீ இன்னைக்கு மாட்டிக்கின, நீ என்ன விஷயத்த சொல்லி என்கிட்ட மறைச்சிட்டு போறன்றத நீ கண்டுபிடிச்சே ஆகணுன்றாங்க. நானும் போனா போட்டுதான் பாக்குறேன், ஆனா இந்த விஷயத்துல நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க ரேவதின்றாங்க. என்னதான் பண்ணிருக்க, யாருதான் பார்க்க போயிருக்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுமே பாத்தீங்கன்னா நேரம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இருக்க மாட்டாங்க. உடனே அத்தை எப்படி இருக்கீங்க மாமா, எப்படி இருக்கீங்க, என்ன மாப்பிள்ள சும்மா திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாம கொள்ளாமன்றாங்க. இல்ல மாமா சும்மாதான் மாமா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்றாங்க. எங்க வீட்டுல லேடிஸ் எல்லாம் காணுன்றாங்க. அதுவா அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரிதான் மதி வாக்கிங் கிளம்பின மாப்பிள்ள கூடவே மலரையும் கூட்டிட்டு போயிட்டா. மலரும் போயிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்தா போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படின்றாங்க. ஓ இப்பதான் புரியுது, இவங்க போன் போட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த ரேவதி அங்க போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல மாமான்றாங்க. சரிங்க மாமா உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஆமா வேலை வந்துருச்சு நான் வந்துடுறேன்றாங்க. அப்புறமா நேரம் பாத்தீங்கன்னா அவங்க வாக்கிங் போயிருக்காங்க இல்லையா, அந்த பார்க்குக்கு தான் நம்ம தங்கராஜ் போறாங்க. அங்க போயிட்டு தங்கராஜ் என்ன பிரச்சனை ரேவதி கிட்ட செய்ய போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.